வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க கில்லர் சூப் அப்படிங்கிற வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். சோ ரிவ்யூ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வெப் சீரிஸ் மொத்தம் 8 எபிசோட் இருக்கு. ஒவ்வொரு எபிசோடுமே 45 நிமிஷம் 50 நிமிஷம் வந்துட்டு ரன் டைம் இருக்கு. மொத்தமா வந்து பாத்தீங்க அப்படின்னா 6.25 மணி நேரம் வந்துட்டு ரன் டைம் இருக்கு. தமிழ் டப்பிங்ல அவைலபிள் தான் இருக்கு இந்த சீரிஸ். சோ இந்த சீரிஸோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹீரோ டபுள் ஆக்ஷன்ல இருக்காரு நம்ம மனோஜ் பாஜ்பாய். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ போட்டு இன்னொருத்தர் வந்துட்டு அஃபர் வச்சிருக்காரு. அவர் வந்துட்டு இவர் இடத்துக்கு கொண்டு வந்துடுறாங்க. அவங்க ஆசைப்பட்ட ரெஸ்டாரண்ட் வந்து ஓபன் பண்றதுக்கு நினைக்கிறாங்க. அதுக்கு என்ன மாதிரி வேலைகள்லாம் வந்துட்டு பண்றாங்க, நம்ம சையஜி சிந்தே இருக்கிறாரு, அவர் எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறதுல இந்த படத்தோட பீதி கதையை அமைச்சிருந்தது. சோ இந்த படத்துல என்ன நல்லா இருந்துச்சு நல்லா இல்லைங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, மனோஜ் பாஜ்பாய் 2 ரோல்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரோல் அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ரோல் தான். சோ அவர் வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறமேட்டு இந்த ஒன்றரை கண்ணில் இருக்காரு ஒரு மனோஜ் பாஜ்பாய். சோ அவரை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்து பிளேஸ் பண்ணுவாங்க. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த சீரிஸ்ல மொத்தமே வந்துட்டு பயங்கரமா அமைஞ்சிருந்ததுனே சொல்லலாம். ஒவ்வொரு சீனுமே வந்துட்டு மனுஷன் வந்துட்டு வேற லெவல் வந்துட்டு பண்ணியிருந்தாரு. அந்த கேரக்டராவே வந்துட்டு வாழ்ந்திருந்தான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவரோட நடிப்புங்கிறது அமைஞ்சிருந்தது. அவர் தவிர்த்து அவரோட மனைவியா வந்திருந்தவங்க அவங்களோட ரோல் அப்படிங்கிறது அற்புதமா இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்களை விட ஒரு ஸ்டெப் மேல அவங்களோட ஆக்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இயல்பா வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. இதை தவிர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வேட்டைக்காரன் அப்புறம் ஏடிஎம் எல்லாம் வந்துட்டு வில்லன் வந்திருப்பாரு இல்லையா, கட்டபொம்மன் இந்த மாதிரி விஷயத்துல சையஜி சிந்தே அப்படிங்கிற ஒருத்தர். சோ அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோ அண்ணனா வந்துட்டு பிளே பண்ணிருப்பாரு. சோ அவரோட ரோல்மே வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு. சோ அவரோட பொண்ணோட கதாபாத்திரம் நாசர் வந்திருக்காரு, லால் இருக்காரு படத்துல. சோ இவங்க எல்லாருமே வந்துட்டு ரசிக்கும்படியா வந்துட்டு பண்ணியிருந்தாங்க. சோ மொத்தத்துல வந்துட்டு இந்த சீரிஸ்ல ஒவ்வொருத்தரோட கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறது பயங்கர ஸ்ட்ராங்கா ரிட்டர்ன்ல இருந்ததுன்னே சொல்லலாம். ஆனா எக்ஸிகியூஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்துட்டு இது ஒரு மிஸ்டேக்ல இருந்தா ஒரு கொலை நடந்தது. அந்த கொலை நாசர் இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு. சோ யார் கொலை பண்ணது என்ன ஏதுங்கிறது தெரியல. நிறைய வந்துட்டு லேயர்ஸ் இருக்கிறதுனால ஒவ்வொருத்தரும் வந்து தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல அவர்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ் வந்துட்டு இறந்து போயிடுறாப்ல. சோ அவர் வந்துட்டு ஆவியா வந்து ஒரு இன்சிடென்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்படின்ட்டு அவருக்கு வந்துட்டு தோன்ற மாதிரி கனவுல வருது. திடீர்னு ஒரு காட்சி அமைப்புகள் வந்துட்டு அந்த இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கமா வந்துட்டு ஒரு யாரோ ஒருத்தவங்க ஒரு எல்லோ கோட் போட்டவங்க கூட்டு போற மாதிரி நாசருக்கு மட்டும் தோணுது. சோ நாசர் அதை வந்துட்டு இன்டா வச்சுக்கிட்டு இந்த கேஸ அடுத்தடுத்த ஸ்டெப் கொண்டு போயிட்டு இருக்காரு. அதே மாதிரி இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீரோயின்மே வந்துட்டு எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னென்ன வேலைகளை வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ல வந்து மேற்கொள்றாங்க அப்படிங்கிறதா ஒவ்வொரு எபிசோடும் போயிட்டு இருந்தது. இந்த இடத்துல இவங்க எப்படியாச்சும் மாட்டிப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அப்படின்னா இவங்க வந்துட்டு கிரேட் எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கதை எங்கெங்கயோ போயிட்டு கடைசி ஒரு 1 hour அப்படிங்கிற அந்த எபிசோடு வந்துட்டு அவ்வளவு சூப்பரா வந்துட்டு எடுத்திருந்தாங்க. அந்த 1 hour எபிசோட்ல இருந்த ஒரு பரபரப்போ டென்ஷனோ நடுவுல இருந்த மீதி இருக்கக்கூடிய 6-5 எபிசோட்லயுமே இருந்தது அப்படின்னா இது நல்லா ரசிச்சு பார்க்கக்கூடிய ஒரு சீரிஸா வந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவங்க இறந்ததுக்கு அப்புறமேட்டு மனோஜ் பாஜ்பாய் இந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பெருசா வந்து பாத்தீங்கன்னா கதை வந்து மூவே ஆகல. இவங்க எப்படியாச்சும் வந்துட்டு ஒவ்வொரு இடமா வந்துட்டு தப்பிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்றாங்க. ஆனா அங்க வந்து எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா இல்லாம போனதுதான் இந்த சீரிஸோட மிகப்பெரிய வந்து நெகட்டிவா வந்து நான் பாக்குறேன். அதே மாதிரி கடைசி அந்த 1 hour முன்னாடி வரைக்குமே ரொம்ப லேக் ஆகும், இவ்வளவு இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துட்டு வரதா செஞ்சது. சோ நீங்க ஒரு மிஸ்டர் த்ரில்லரி பார்க்கணும், அது வந்துட்டு சுமாரா இருந்தாலும் பரவாயில்ல, இன்வெஸ்டிகேஷன் பண்ணா போதும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இந்த சீரிஸ் பாருங்க. இல்ல எனக்கு வந்துட்டு பரபரன்னு இருக்கணும், பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கணும், இது வந்துட்டு எனக்கே தெரியாம வந்துட்டு வாவ் அப்படிங்கிற மொமெண்ட்லாம் இருக்குன்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு பிளாட்டான ஒரு சீரிஸாக தான் இந்த சீரிஸ் என்ன பொறுத்த வரைக்கும் அமைச்சிருந்தது. ஸோ நீங்க இந்த சீரிஸ் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. ஃபார் மோர் சினிமா அப்டேட்ஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.